வணக்கம். செல்வகுமாரின் உலக சூறாவளிகளின் அச்சுறுத்தல் அரக்க புயலாகும். உலக புயல்கள் கோரத்தாண்டவமாடும் இயற்கை செய்வதறியாது திகைத்து நிற்கும் அனுபவம் நிறைந்த நாடுகளே. இது குறித்த அறிக்கையை பார்ப்போம். பொதுவாக புயல்கள் அதிகம் தாக்கும், சூப்பர் புயல்கள் அதிகம் தாக்கும் நாடுகள்ல ஒன்று பிலிப்பைன்ஸ். நல்லா முன்னாடி பிலிப்பைன்ஸ்ல இருப்பவர்களுக்கு என்னுடைய அங்கிள் கூட இருந்தாங்க. IRRI சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் மாமா ஒர்க் பண்ணாங்க. புயல்னு சொன்னா கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா அவ்வளவா கேர் பண்ண மாட்டாங்க. புயல் தானே, இங்க நிறைய வரும். புயலும் நிலநடுக்கமும் சுனாமியும் எங்களுக்கு பழகி போன ஒன்றாகிவிட்டது என்பார்கள். அதே போலதான் தைவான்லையும் சீன கடலோரத்திலையும் வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் எல்லாமே பழகி போன ஒன்றா இருக்குது. அதே போலதான் மத்திய தரைக்கடல் பகுதி, அதாவது மேற்கத்திய இடையூறு நுழையக்கூடிய பகுதி எங்கிருந்து வரும்னா அட்லாண்டிக் பெருங்கடல் இருந்து கரிபியன் தீவுகள் இங்கெல்லாம். ஆனா இப்போ அவங்களெல்லாம் பழகி போன ஒன்றா இருந்துச்சு. கியூபாவெல்லாம் கோர புயல்கள்லாம் தாக்கியிருக்கு. ஆனால் அந்த பழகி போனவர்கள் எல்லாம் புயல் வரும்பொழுதெல்லாம் அப்படியே குனிந்து இருப்பாங்க, அது பாட்டுக்கு போகும். அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் தான் அவர்களுடைய குடிசையெல்லாம் இருந்துச்சு. சாதாரணமாக குடிசை தான் இருக்கும், பக்கா வீடு இருக்கும். ஆனால் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படியே அதற்கு ஏற்ற வடிவமைப்புகளோட கட்டிடங்கள்லாம் இருந்துச்சு. அது இருந்தாங்க. அதுக்கு ஏற்ற ஒரு வேகத்துக்கு ஏற்றபடி இருந்துச்சு எல்லாமே. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அரக்க புயலாக வருது. ஒன்று ஒரு வாரத்தில் 2 பார்த்துருக்கீங்களா? ஒரே வாரத்தில், ஒரு வாரத்தின் முற்பகுதியில் ஒரு புயல், பிற்பகுதியில் ஒரு புயல். இப்போ ரகசா என்ற ஒரு புயல் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸை தாக்கி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தைவானை தாக்கி, சீனாவை தாக்கி, ஹாங்காங்கை தாக்கி, ஹாங்காங் கண்ணாடி மாளிகைலாம் நொறுக்கி, ஹாங்காங்கையும் தாக்கி, சீனாவையும் தாக்கி, சீனாவையும் தாக்கி வியட்நாம் மற்றும் லாவோஸையும் தாக்கியது. எவ்வளவு வேகம் தெரியுமா அது? இதுவரை கண்டிராத, என்னுடைய வானிலை அனுபவத்தில் கண்டிராத 320